என்னடா டென்ஷனா இருக்க? இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? இல்லடா, என்ன பண்ணனே தெரியல. ஆமா, நீ இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் முடிச்சதானே? முடிச்சேன்டா, என்ன யூஸ்? எங்க போனாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குதே. டேய், உனக்கு இந்த கல்ச்சர் ஹையர் பத்தி தெரியுமா? கல்ச்சர் ஹேரா அப்படின்னா? அட போடா. டேய், கல்ச்சர் ஹையர்ன்றது ஜாப் அண்ட் ஸ்கில்ஸ் சொல்லித்தர ஒரு ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம். இங்கே உன்னோட ஸ்கில்ஸ்லாம் ரியல் டைம் ஜாப்ல எங்கே அப்ளை பண்ணணும்னு சொல்லி தராங்க. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்க ஜாபுக்கு ஏற்ற மாதிரி உன்னோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணி உன்னை ஜாபுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஏய் சூப்பர்ரா. ஆமா. நீ வேணா கல்ச்சர் ஹையரை ஒன் டைம் விசிட் பண்ணி பாரு. ஓகே மச்சான், நான் இப்போ என்னன்னு பாக்குறேன். என்னங்க நீங்களும் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு உங்க ஸ்கில்ஸை எந்த ஜாப்ல அப்ளை பண்ண தெரியாம முடிச்சுட்டு இருக்கீங்களா? அப்ப நீங்களும் ஒரு வாட்டி கல்ச்சர் ஹையரை விசிட் பண்ணி பாருங்க. ஃபுல் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டேய், எதுக்குடா இப்போ நான் சொன்னேன்? என்னடா உன் பிளானு? இங்கே பாடுறா, நாளைக்கே நல்ல நாள். நம்ம என்ன பண்ணலாம்? நாளைக்கே மண்டபத்தை புக் பண்ணுறது, டிஜே புக் பண்ணுறது, சாப்பாடு புக் பண்ணுறது எல்லாமே புக் பண்ணிவிடுவோம். அவங்க வீட்டிலலாம் சமைச்சிட்டாங்கடா, நல்லா யோசிக்கவே வேண்டாம். நாளைக்கு எல்லாத்தையும் பண்ணிடலாம். என்ன சொல்கிற? என்ன பண்ண போத? கல்யாணம்டா, எல்லாரோட விருப்பத்தோட கல்யாணம் நடக்க போகுது எங்களுக்கு. எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை சார். நீங்கள் தான் சார் மாப்பிள்ளை. நீங்கள் இப்போ என்ன? நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மாப்பிள்ளை மச்சான் தான் கூப்பிடுவேன். அதுக்காக எல்லாருக்கும் என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியுமா? சொல்லு, கட்டி கொடுக்க முடியுமா? சார் அப்போ இதெல்லாம் என் பொண்ணுக்காக நான் பிடிச்சிருக்கிற மாதிரி நடித்தேன். ஆனால் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியணும், உனக்கு தெரியக்கூடாது. இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைங்கிறது உனக்கு தெரியணும், அவங்களுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சுதா? தெரியல சார். ஏய், இப்போ நான் சொன்னது தெரிஞ்சுதான்னு கேட்டேன். அது தெரிஞ்சது, ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா? நான் எப்பேற்பட்டவன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சிச்சா? எப்படி? அதான் நீங்கள் ஏன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இது உனக்கு தெரியணும், ஆனால் அவங்களுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சுடா? இப்போ தெரியணுமா இல்லை தெரியக்கூடாதா சார்? தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு அத்தை பையனா சின்ன வயசுலேருந்து நான் அவளுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்றது எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கணும். சின்ன வயசுலேருந்து அவளுக்கு பிடிச்சதெல்லாம் நான் பண்ணுவேன், ஆனால் அவள் சுத்தமாக பிடிக்காத மாதிரி நடிப்பா. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட பார்த்தியா, எனக்கு பிடிக்காத மாதிரி நடிக்கிறா, அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் பிடிக்கல. இப்போ தான் பிடிச்சதுக்கு நீங்கள் அவனை பிடிக்கல, அவனுக்கு அவளை பிடிச்சிருக்குல்ல அது பிடிக்கல. இவளுக்கு இவனை பிடிச்சிருக்குல்ல அது சுத்தமா பிடிக்கல. ஆனா அவளுக்கு அவனை பிடிக்காது, ஆனா பிடிச்ச மாதிரி நடிக்கிறாள், அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? யார? என்ன உங்களுக்கு எனக்கு பிடிக்கணும்? ஒரு தங்கச்சி மாப்பிள்ளையா என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்கணும்னா எல்லாருக்கும் பிடிக்கணும். நாங்கள் கல்யாணத்தில் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கணும். அதுக்கு நீங்கள் கடைசி வரைக்கும் எங்கள் கூட உறுதுணையாக நிற்கணும். நீங்கள் எங்கள் கூட நின்னாதான் நாங்கள் இந்த ஊர் முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்க முடியும். ஏன்னா தலை நிமிர்ந்து நிற்கிற என் அண்ணன் முன்னாடி நான் தலை குனிஞ்சு நின்னா இந்த தலை நிமிர்ந்து இருக்கிற ஊர் முன்னாடி நீ தலை குனிகிற நிலைமை வந்துடும்ல. அப்படி நடக்கக்கூடாது. அதுக்கு நான் தலை நிமிர்ந்து நிற்கணும். நான் தலை நிமிர்ந்து நிற்கணும்னா நீ என் கூட நிற்கணும். நிப்பியாண்ணா? நிப்பியா? நிப்பியா? எனக்காவது நீ நினச்சிருக்கியா எனக்கு விபிதா கல்யாணம் நடக்கும்னு? நான் நினச்சி கூட பார்க்கலடா. ஆனால் இப்போ நினச்சதெல்லாம் நடக்கும்போது அதை இப்போ நினச்சிட்டே இருக்கலாம் போல இருக்கு. என்ன ஏதாவது தெரிஞ்சுதா தெரியலையா? சொன்னா தானே தெரியும். சார், உங்கள் தங்கச்சி எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. பேசாம நீங்கள் கூட ஒன்று சேர்ந்துங்களேன், ஈஸி ஆகிடும்ல. நீ ஒன்று தெரிஞ்சுக்கணும், இது ஒன்று தெரியாதுல்ல. என் தங்கச்சி பையனை எனக்கு பிடிக்காது. ஒருத்தருக்கு பிடிக்காத மாதிரி நடிக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு கூட என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு தானே? அது நல்லா பிடிக்காத மாதிரி பார்க்குறேன். ஒருத்தரோட கண்ணை பார்த்து சொல்லிடுவேன் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலன்ட்டு. ஆனால் உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் பிடிக்காத மாதிரி பார்க்குற பத்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Keep it up. நீங்கள் தான் இந்த
வீட்டு வேலைலாம் செஞ்சீங்க 10 மாசத்தை 10 வருஷம் கழிச்சு கொடுத்தது. ஆமாம் சார், நானே தான் சார். என்ன கெட்டப் சார் இது? சார் ஒர்க்கில் நான் எப்பயுமே ஒரு வேரியேஷன் காட்டுவேன் சார், அதான் சார். அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் நான் வீட்டு வேலைலாம் எடுக்கிறது இல்லை சார். ரொம்ப நல்லது. அதுக்கு பதிலாக மேரேஜ் கான்ட்ராக்ட், ஈவெண்ட் இதெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் சார். சூப்பர் சார். இப்போ இங்க என்ன பண்றீங்க? சார் என்ன சார் பேசுறீங்க? நம்ம வீட்டில் தான் மேரேஜ் வச்சுருக்கோம்ல, அதுக்கு ஃபுல் டெக்கரேஷன் நான் தான் சார். நீங்களா? ஆமாம் சார், ப்ரீ வெட்டிங்லேருந்து போஸ்ட் வெட்டிங் வரைக்கும் எல்லாமே நம்ம தான் சார். ரிசப்ஷனில் நாங்கள் 2 பேரும் ஜோடியாக நின்றுட்டு இருப்போம். அதை பார்த்துட்டு நீ ஒரு மூலையில் நிற்ப. எங்கள் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஊரே க்யூவில் நிற்கும். ஐஸ்கிரீம்காக குழந்தைங்க நிற்பாங்க, பீடாக்காக பெரியவங்க நிற்பாங்க, சாப்பிடும்போது அவன் எப்படா எந்திரிப்பான்னு பின்னாடி நிற்பாங்க. எல்லாரும் நின்றுட்டு இருப்பாங்க. மண்டபத்தில் நீங்கள் எங்கே நிற்க சொல்கிறீங்களோ அங்கே நான் நிற்பேன். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உடனே ஓடி வந்து நிற்பேன். சரி சார், டைம் ஆச்சு, மண்டபம் சாவி கொடுங்க. இப்போயே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாதான் ஒரு 6-7 மாதத்துக்குள்ளே டெலிவரி பண்ண முடியும். குழந்தையவா? சார் மண்டபத்தை தான் சார் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி தர வேணாம், அதுக்கு தான் சொன்னேன். சரி சாவி கொடுங்க. சரி ஓகே, நான் டெக்கரேஷன் முடிச்சுட்டு அப்புறமா சாவி வாங்கிக்கிறேன். சார் இன்றைக்கே ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிரும், அமௌண்ட் அமுச்சு விட்ருங்க. நான் லூஸாக இருக்கிறதால அவளை நினைக்கிறேன்னா, இல்லை அவன் என்ன நினைக்கிறத நான் லூஸாக இருக்கேனா? இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? நீ வேணா பாத்ரூமில் பக்கெட் இருக்கு, அதில் துணி கூட நினச்சிக்கோ. ஆனால் என் ஆளை மட்டும் இன்னைக்கு நினச்சிடாத. ஒரு தாத்தாவா தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஒரு பேரனா நீ எதுவுமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. இதை மட்டும் நீ கரெக்டாக பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, புள்ள மாதிரி இருக்க நீ எனக்கு புள்ளையாயிடுவேன். பெரியப்பாவா இருக்க நான் உனக்கு பெரிய போய் பாவாயிடுவேன். பா அப்பா சொல்லு, ஒரு வாட்டி சொல்லு, ஒரு வாட்டி சொல்ல, ஓயான்னு சொல்லு, ஒரே ஒரு வாட்டி, ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ், ஓயால சொல்லு, ஒரு வாட்டி சொல்லு. ஏதோ ஒன்று, ஒரு அம்மாவா ஒரு பையனுக்கு செய்ய வேண்டிய எல்லாமே நான் செஞ்சுட்டேன். அதே மாதிரி ஒரு பையனா இந்த அம்மாவுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது இந்த கல்யாணத்தில் செஞ்சிடணும். நீ இப்போ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் அப்பா என்ன நினைக்கிறனோ அதுதான் நீ நினைக்கணும். ஒரு வழியா நம்ம கனவு லட்சியம் எல்லாத்துக்கும் நாளைக்கு ஒரு டேட்டை குறிச்சிட்டோன்னு வச்சுக்கேன், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துடும். ஆமாம் ஆமாம், நல்ல விஷயத்த எவ்வளோ நாள் தான் தள்ளி போடுவீங்க? சீக்கிரமாக முடிச்சிடணும். என்ன தம்பி, முடிச்சிடலாம்ல? ஐயோ ஆமா, பண்ணிடலாம் பண்ணிடலாம். இருந்தாலும் கல்யாணங்கிறது பார்த்து பொறுமையா தானே யோசிக்க முடியும். உடனே டக் டக்லாம் பண்ணிட முடியாதுல்ல. ஏய், எவ்வளோ நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அபசகுணமாக பேசிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் மாப்பிள்ளை சொல்கிற மாதிரி டேட்டை குறிச்சிடலாம். என்ன குறிச்சிடலாம்ல? ஐயோ குறிச்சிடலாம், அதெல்லாம் நான் எதுவும் சொல்லியே. இருந்தாலும் கல்யாணங்கிறது நாமளாம் பண்ணிட முடியாதுல்ல. அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதெல்லாம் சும்மா பண்ணிட முடியுமா? சார் நீங்கள் ஏன் சார் கவலைப்படுறீங்க? அதுக்கு தானே சார் நான் இருக்கேன். இதை பாருங்க, டோட்டல் பிளானுமே பக்காவாக போட்டு கொண்டு வந்திருக்கேன். இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், மீதியெல்லாம் நான் எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன். ஓகே சார், உங்களுக்கு இது இன்னும் ஃபுல்லாக புரியலன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் நான் ஒரு அப்டேட்டோட வரேன். அண்ணனா கண்டிப்பா டிஜே வைக்கணும்னா, அதுவும் எல்இடி ஃப்ளோரோட. ஓகேம்மா, டன். டே இங்கே பாரு, அவங்ககிட்ட தெளிவாக சொல்லிவிடு. டிஜே வைக்கிறது முக்கியம் இல்லை மச்சான், ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் அவன் பாட்டு போட்டுகிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு கையை பிடிச்சா பாட்டு, பொட்டு வச்சா பாட்டு, நாங்கள் 2 பேர் பார்த்துக்கிட்டா பாட்டு, தாலி கட்டினா பாட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் அவன் கரெக்டாக பாட்டு போட்டுகிட்டே இருக்கணும்டா. ஆமாம் ஆமாம், மாப்பிள்ளை சொன்ன மாதிரியே டிஜே ரொம்ப முக்கியம். ஏன்னா கோயில் திருவிழாலே இப்போ டிஜே போடுறானுங்க. என் குலசாமி ஒரே ஒரு பொண்ணு, கண்டிப்பாக டிஜே போட்டவனும் இல்லையா? என்ன வச்சிடலாம்ல? வச்சிடலாம் சார். டிஜே வைக்கல ஒரு விஷயமா? இருந்தாலும் கல்யாணத்தை பற்றி நம்ம இனி பேச முடியல, அதுக்கு டிஜே வரைக்கும் போனால் எப்படி சார்? ஏய், போடுனா போடு, எழுத்து பேசிக்கிட்டு இருக்க, வந்தலேருந்து பார்த்துட்டு இருக்க, அவசரமாக பேசிக்கிட்டே இருக்க. மாப்பிள்ளை சொன்ன மாதிரி ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பாட்டு போட்டே ஆகணும். என்ன போட்டுடலாம்ல? ஐயோ, நான் இல்லைன்னு சொல்லியே. இருந்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு எப்படி அந்த மூமெண்ட்டுக்குலாம் பாட்டு போட முடியும்? சார் போட்டுடலாம் சார், டக்கு டக்கு டக்குன்னு பாட்டு போட்டுடலாம் சார். அப்புறம் டிஜே நான் எதுக்கு இருக்கேன் சார்? உங்களுக்கே நான் இப்போ சாம்பிள் காட்டுமா? ஏதோ மொமெண்ட்லாம் சொன்னாங்களே சார், அந்த அந்த மொமெண்ட் பண்ணுங்க. ஏதோ கை பிடிச்சிங்களே, கை பிடிங்க, பிடிங்க 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 பிடிங்க. கையை பிடி சார். சார் கண்ண பாருங்க சார், கண்ண பாருங்க சார்.
கண்ணை பாரு சார். பாத்தீங்களா சார், ஒரே பாட்டுல 2 மொமெண்ட் கேப்சர் பண்ணியாச்சா? அடுத்து அந்த தாலி ஏதோ சொன்னீங்களே, தாலி இருக்கா? இருக்கு கையிலே வச்சிருக்கேன். தாலிய தேவையில்லை, நீ தான் என் பொஞ்சாதி. நீ அவ புஞ்சாதியா? சார் நான் இல்ல சார், அவங்கள சொன்னேன் சார். அடுத்து இந்த மெட்டி ஏதோ சொன்னீங்களே, மெட்டி இருக்கா? சூப்பர் சார். மேடம் உங்க காலத்துக்கு மேல வைங்க சார், நீங்க அந்த மெட்டி போடுங்க சார். மெட்டி ஓலி தான். ஓ மெட்டி ஓலி தான். மெட்டி ஓலி தான். ஓ மெட்டி ஓலி தான். மெட்டி ஓலி சார். அப்டேட்டோட வரேன் சார், அப்டேட்டோட வரேன். மெட்டி ஓலி தான். சும்மா விஷயம் தெரியாம ஆடிட்டு இருக்காதா? நீ பாரு, இந்த கல்யாணத்துல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, சில பேர்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தெரியுமா? டேய் நீ ஏன்டா இவ்வளவு பதட்டமா இருக்க? எங்க 2 பேரும் யாராலும் பிரிக்க முடியாதுடா. அப்படி பிரிக்கணும்னு நினைச்சா எனக்கு 2 தூண் இருக்குடா. ஒரு பக்கம் எங்க மாமா, ஒரு பக்கம் எங்க அண்ணன். 2 தூண் தானா? அண்ணா எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு புரியலையே சார். சொல்றேன், இவனுக்கு பின்னாடி முக்கியமான தூண் நான் இருக்கேன். நான் இருக்கும்போது எங்களை யாராவது பிரிக்க முடியுமா? இங்க பாருமா, அவன் பின்னாடி நீ இருக்கிறதோ இல்ல ஓ முன்னாடி அவன் அதை பத்தி நான் பேசவில்லை, நான் சுத்தி வச்சு பேசவில்லை, தெளிவா சொல்றேன். உங்க கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறவனே உங்க கல்யாணத்தை நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறான். புடிச்சிட்டேன் மாப்பிள்ள, புடிச்சிட்டேன். இவன் தான் நீங்க சேரணும்னு நினைச்சான், இப்போ பிரிக்கணும்னு நினைக்கிறான். அதான் இப்ப கரெக்டா மாட்டினா பாத்தீங்களா? கரெக்ட் மாமா. தவளை தன் வாயால தான் கேடும். இங்க உட்காந்துருக்கு பாருங்க பெரிய தவளை. இன்னைக்கு அது வாயாலே அது நம்ம கிட்ட மாட்டிக்கிச்சு. மச்சான் நீ எங்க 2 பேரும் பிரிக்க பார்த்த? அண்ணா நீங்களா? ரவி புள்ள, நீ எங்களை பிரிக்க பார்த்த? ரவி கண்ணா புள்ள நீயா? அட என்ன மாப்பிள்ள நீங்க சம்மதம் மௌனம் சொல்லுவாங்கல்ல, இவன் தான் மௌனமா சம்மதமா உட்காந்துக்கிறான். அப்பவே தெரியவேனா இவன் தான் உங்களை பிரிக்க நினைக்கிறானு? மச்சான் நான் நினைச்சு கூட பார்க்கலடா நீ இப்படி நினைச்சு பார்த்திருப்ப அப்படின்னு. இனிமே நான் நினைச்சு கூட பார்க்காத. அண்ணா கூட இருப்பீங்க, தலை குனிஞ்சு தலை நிமிந்து. ஒரு பேரனா நீ இப்படி பண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு தாத்தாவே இருந்திருக்க மாட்டேன்டா. ஜெய். டேய் உனக்கு பேரி போய் அப்பாவா இருக்கணும்னு பார்த்தேன்டா, ஆனா பெரி வந்து உனக்கு பெரியப்பாவா இருக்க தகுதி கூட இல்லை எனக்கு. சார் உங்களுக்கு சூப்பர் அப்டேட்டோட வந்திருக்கேன். இங்க பாருங்க, இதான் சார் மேரேஜ் இன்விடேஷன். இங்க மேல பாத்தீங்களா RKP இன்வைட்ஸ் யூ அப்படின்னா என்ன? RKP இன்வைட்ஸ் யூ தெரியலையா சார்? ரவி கண்ணா புள்ள இன்வைட் யூ. அப்படியே கீழே பாருங்க, தங்களின் வரவை எதிர்பார்க்கும் ரவி கண்ணா புள்ள ஃபேமிலி. எப்படி புஜிக் புஜிக் புஜிக்கு சூப்பரா சார்? ஏன் சார் புஜிக் 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 பிடிக்கலையா? அஜிக் அஜிக் அஜிக்னு வச்சுக்கலாமா? சரி கஜிக் கஜிக் கஜிக்னு வச்சுக்கலாமா? சரி ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க சார், நானே என்னன்னு யோசிச்சுட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரேன். அப்படியே நான் போய் சாத்துக்குடி பையும் போட்டுறேன் சார். ha 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 ha